ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தனோமிகா ஸ்வீட் ஹோம். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான டிஷ் பார்க்க போகிறோம். அது என்னென்னா கேரட் அல்வா. கேரட் மோஸ்ட்லி குழந்தைங்க சாப்பிட கொஞ்சம் இது பண்ணுவாங்க, அடம் பிடிப்பாங்க. பட் இந்த மாதிரி அல்வா மாதிரி செஞ்சு கொடுத்தோன்னா கண்டிப்பாக சூப்பராக சாப்பிடுவாங்க. எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இப்போ வேறு கேரட் விலைலாம் ரொம்ப கம்மியாக விற்கிது. கிலோவே 20 ரூபா தான் விற்கிது. கண்டிப்பாக வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முதல்ல ஒரு கடாயில் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கலாம். நெய் சூடானோடனே அதில் நான் முந்திரியும் பாதாமும் இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கிறேன். நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி சேர்க்கும்போது நமக்கு அல்வா கூட சேர்ந்து நமக்கு கடிக்கும்போது நல்லாயிருக்கும். இது நல்லா பொன்னிறமாக ஆகிற வரையும் வறுத்து எடுத்துக்கலாம். அதை இப்போ இதை வறுத்ததை நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். இதை லாஸ்ட்டாக சேர்க்கும்போது நமக்கு கொஞ்சம் கிறிஸ்பியாகவே இருக்கும். நமக்கு அடுத்தது நம்ம கேரட்டை சேர்த்துக்கலாம். கேரட்டை நல்லா பொடியாக இந்த மாதிரி நைஸாக துருவி எடுத்துக்கோங்க. நான் 3 கப் அளவுக்கு இன்றைக்கி கேரட் எடுத்துக்கிறேன். நீங்கள் ஏதாவது ஒரு பாத்திரத்தில் அளந்து எடுத்துக்கோங்க. அப்போ தான் இதுக்கு நம்ம சர்க்கரை சேர்க்கறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ 3 கப் அளவுக்கு நம்ம கேரட் சேர்த்தாச்சு. நல்லா இந்த நெய்லேயே இதை வதக்கிக்கலாம். இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா இது பச்சை வாசனை போகிற அளவுக்கு இது நல்லா வதங்கணும். நம்ம ஒரு மூடி போட்டு மூடி இதை கொஞ்சம் நேரம் நம்ம வதங்கட்டும், வெயிட் பண்ணலாம். இப்போ ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு எடுத்து பார்க்கலாம். இப்போ லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகி நல்லா வதங்கியிருக்கு. இன்னும் கூட கொஞ்சம் நல்லா வதங்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் 1 கிளாஸ் அளவுக்கு நம்ம பால் சேர்த்துக்கலாம். பால் சேர்த்து செய்யும்போது நல்லா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இந்த பாலோடு சேர்ந்து இது நல்லா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நல்லா இந்த பால் கூட சேர்ந்து இப்போ இந்த கேரட் வெந்து வரணும். இது கூட வாசனைக்காக கொஞ்சமாக ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு திரும்பவும் இதை மூடி போட்டு மூடி இந்த பால் கூட சேர்ந்து நல்லா வேகிற வரையும் நம்ம வெயிட் பண்ணணும். ஒரு 5 மினிட்ஸ் இருந்தால் போதும். அந்த பால்லாம் நல்லா வற்றிட்டு நல்லா வெந்து வந்துடும். பாருங்கள், இப்போ ஓரளவுக்கு கொஞ்சம் பால்லாம் அப்சர்வ் பண்ணியிருக்கு. இன்னும் கொஞ்சமே பால் இருக்குது. இதுவுமே நல்லா அப்சர்வ் ஆகணும். அது வரையும் இது வேகணும். இப்போ பாருங்கள், ஓரளவுக்கு நல்லா எல்லா பாலும் இழுத்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணலாம்னா சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு நம்ம 3 கப் அளவுக்கு கேரட் எடுத்துருந்தோம். அதுக்கு 1.5 கப் அளவுக்கு சர்க்கரை கரெக்டாக இருக்கும். அதுக்கு மேலே ஆட் பண்ணிங்கன்னா ரொம்ப திகட்டுற மாதிரி இருக்கும். 2 கப் கேரட்டுக்கு 1 கப்பு. ஸோ 3 கப் கேரட்டுக்கு 1.5 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். நீங்கள் கம்மியாக வேணும்னு நினச்சாலும் 1 கப் சேர்த்துக்கோங்க. பட் 1.5 கப்புன்றது கரெக்டாக இருக்கும். இந்த சர்க்கரையும் சேர்த்து இப்போ நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இந்த சர்க்கரை மெல்ட் ஆகி திரும்பவும் கொஞ்சம் தண்ணியாகும். இந்த மாதிரி கேரட்டை அல்வாவாக செஞ்சு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோன்னா ஃப்ரிட்ஜில் 1 வீக் வரையும் கூட சாப்பிட்லாம். இது அப்படியே சாப்பிட்றத விட ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்டோன்னா சில்லுன்னு சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மெல்ட்டான சர்க்கரை எல்லாம் இப்போ திரும்பவும் நல்லா இந்த கேரட் கூட சேர்ந்து நல்லா கெட்டியாகணும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ ஓரளவுக்கு நம்ம சர்க்கரைலாம் நல்லா அப்சர்வ் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க. திரும்பவும் 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். இதுக்கு நெய்லாம் ரொம்ப அதிகமாக தேவைப்படாது. ஒரு 3லேருந்து 4 ஸ்பூன் நெய் இருந்தால் போதும். நீங்கள் வேணும்னு நினச்சிங்கன்னா நிறைய கூட நெய் சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும். பட் 3லேருந்து 4 ஸ்பூனே போதும் இதுக்கு. இப்போ இது எல்லாமே சேர்ந்து நல்லா ஓரளவுக்கு திரண்டு வந்துருச்சு. இப்போ நம்ம வறுத்து வச்சுருந்த முந்திரி அண்ட் பாதாம் சேர்த்துக்கலாம். இதில்
பாருங்கள் எல்லாம் நல்லா கட்டியாகி இப்போது நல்லா திரண்டு வந்திருக்கு. இதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான டேஸ்டியான ஹெல்த்தியான கேரட் அல்வா ரெடி. குழந்தைங்கள்லாம் கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.